நீ என்னப்பா மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற? இல்ல மாமா, எனக்கு தோன்றத நான் சொன்னேன். நீங்க பேசாம அம்மாச்சி கிட்ட பேசி அவங்கள கூட்டிட்டு போயிடுங்க. எப்படியாவது கூட்டிட்டு போங்க மாமா, உங்களுக்கும் ஒத்தாசையா இருக்கும். இல்ல மாப்ள, இப்ப என் ஆத்தா இங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இப்ப நான் போய் திடீர்னு கூப்பிட்டா அது வருமா இல்லையான்னு தெரியலையே. அதெல்லாம் நீங்க கூப்பிட்டீங்கன்னா அம்மாச்சி கண்டிப்பா வரும். நீங்க கூப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். கூப்பிட்டு பாருங்க. சரிப்பா, நீ என்னமோ சொல்ற, நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். தேங்க்ஸ் மாமா. சுகன்யா, உனக்கு என்னென்ன சாப்பிடணும்னு தோணுதோ சொல்லு, நான் உனக்கு சமைச்சு தரேன். சொல்லாமலே எம்பிட்டு சமைச்சு போடுறிய. சொன்னா இன்னும் என்னெல்லாம் பண்ணுவியலோ. இத பாரு, இந்த மாதிரி நேரத்துல தான் நல்ல வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு தோணும். நான் 5 பிள்ளைங்களை பெத்தேன். எனக்கு சமைச்சு போடுறதுக்கு யாருமே இல்ல. நானா சமைச்சு போட்டு சாப்பிட்டுக்கிட்டேன். என்ன குத்தி காட்டுறியா? ஆட, குத்தவும் இல்ல கொடையும் இல்ல, சொன்ன அவ்வளவுதான். இனிமேல் நீ கடைக்கெல்லாம் போக வேணாம்ப்பா. இதேதான் அவங்களும் சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போறேனே. ஏண்டா வெள்ளி மச்சான், கடைக்கு வேலைக்கு ஒரு ஆளை வச்சுக்கிற வேண்டியன்ற. எங்க மச்சான், நீங்களும் ரொம்ப காலமா தேடிக்கிட்டு தானே இருக்கீங்க. ஆள் அமைய மாட்டேங்கிறாங்கல்ல, எனக்கு மட்டும் உடனே எப்படி கிடைப்பாங்க? அது சரி. சரியா, கடைக்கு யாராவது ஒரு நல்ல ஆள் வேலை கிடைச்சா சொல்றேன். ஏன் மாமா, சமையல் எப்படி இருக்கு? என்னத்தா என்னமோ நீயே சமைச்ச மாதிரி இல்ல கேக்குற? அந்த ரைத்தா நான் தான் பண்ணேன். இதுவா? அருமையா இருக்குமா, அருமையா இருக்கு. இந்த எல்லா ஐட்டத்திலையும் இதுதான் டாப். நான் பாத்துக்கேன், பிரமாதம். இத பாருமா சுகன்யா, இன்னும் நீ சின்ன குழந்தை மாதிரியே அங்கிட்டு இங்கிட்டு எல்லாம் ஓடிட்டு இருக்க கூடாது. குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும், சரியா? சரிங்க அத்தை. டேய் பழனி, அவளை பைக்ல எல்லாம் வச்சு கூட்டிட்டு போவாத. எங்க போனாலும் ஆட்டோல கூட்டிட்டு போ. அம்மா, அதான் மாமா கிட்ட காரே இருக்கே. மறந்தே போயிட்டேன். கார்ல கூட்டிட்டு போடா. அண்ணிங்க 2 பேர் இருக்காங்க, அவங்க நல்லாவே பாத்துப்பாங்க. ஆத்தா, நீயும் என் கூடவே இருந்தா சுகன்யாவுக்கு பக்கபலமா இருக்கும்ல. நீயும் அந்த வீட்டுக்கு வரக்கூடாது? அதானே. ஏன் வரக்கூடாதுன்னு கேக்குறியா, இல்ல வர சொல்லி கூப்பிடுறியா? வர சொல்லி கூப்பிடுறதாவே வச்சுக்கேன். நீ அங்கேயே வந்துரு ஆத்தா. ஏண்டா இப்ப எதுக்கு அம்மா வாங்க வர சொல்ற? இருமா அவங்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஏண்டா, உங்க அண்ணன் என்ன வீட்டை விட்டு துரத்துவான், நீ என்ன வந்து கூப்பிடுறியா? ஏதோ சக்தி என்ன கோபத்துல அப்படி ஏதோ பண்ணிருச்சு. ஏமாமா, என்னதான் கோபமா இருந்தாலும் அம்மா வெளியில அனுப்புவாங்களா? பண்ண மாட்டாங்கதான். நீ சொல்றது சரிதான். ஏதோ புத்தி கெட்டு போய் என் சின்ன அப்படி பண்ணிருச்சு. ஏன்பா, என்ன கூட்டிட்டு வர சொல்லி உங்க அண்ணன் சொன்னானா? இல்ல, அண்ணனா எதுவும் சொல்லல, நானா தான் கேட்டேன். அவன் என்ன துரத்துவான், நீ வந்து என்ன கூப்பிடுவ, நான் உடனே வந்துடணுமா? ஏண்டா, நான் என்ன அந்த அளவுக்கு இலக்கரமா போயிட்டேனா? எதுக்காத்தா நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? முத்தண்ணனும் நானும் நீ பெத்த பிள்ளைங்க தானே. இந்த பாரு, மறுபடியும் ஏதாவது சண்டை வரும், அப்புறம் அவன் என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே துரத்துவான். நான் கூப்பிடாம நீயா தானே வந்தானே அவன் என்ன பார்த்து பேசுவான். அதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தாடா? நீ என்ன அத்தா சின்ன குழந்தை மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கியே? நான் எதுக்காக கூப்பிடுறேன்? எனக்கும் சுகன்யாவுக்கும் வந்து ஒத்தாசையா இருந்தானே கூப்பிடுறேன். இங்க பாருடா, உங்க 2 பேருக்கும் ஏதாவது ஒத்தாசை தேவைப்பட்டா நீங்க 2 பேரும் இங்க வந்துருங்க. அம்மாவெல்லாம் அங்க அனுப்ப முடியாது. அதானே. இத பாருடா, யாரு என்ன வீட்டை விட்டு அனுப்புனாங்களோ அவங்களே வந்து என்ன கூப்பிட சொல்லு. அதுக்கப்புறம் நான் வர்றத பத்தி யோசனை பண்றேன். அப்ப கூட நீ யோசிக்கதான் செய்வ, வரமாட்ட, அப்படிதானே? ஆமாண்டா. வாய்ப்பு இல்ல ராசா. இத பாருடா,
பல வருஷத்துக்கு அப்புறம் பெத்த தாயை பாத்துக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதெல்லாம் நான் அப்படி விட்டு கொடுக்க மாட்டேன். அவங்களே வந்து கூப்பிட்டாலும் சரி, நான் அம்மாவை விட மாட்டேன். ஏத்த நீங்க நம்ம வீட்டுல சந்தோஷமா தானே இருக்கீங்க, ம் அப்புறம் என்ன இந்த பேசாம இங்கே இருக்க வேண்டியதானே? நீ எங்கேயும் போக வேணாம், பேசாம இங்கேயே இருங்க. என்னை பழனி மச்சான் வந்தா எதாவது பேச்சு தொலையாதரா, முதல்ல சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு. ஏய் வந்துட்டியா? சரி, இன்னைக்கு நீ சரியா படிக்கவே இல்ல. கொஞ்ச நேரம் உட்காந்து படி வா. படிக்கிறதெல்லாம் அப்புறம். அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ போன் பார்த்துட்டு இருக்கேன். நான் அதை கேக்கல. பொதுவா கொஞ்ச நாளா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நீ என்ன கேக்குறனே எனக்கு புரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீயும் சித்தப்பாவும் என்னமோ ரகசியம் பேசிட்டு இருந்தீங்களே, என்ன பேசுனீங்க? நாங்க என்ன பேசணும்? அததான் நான் கேக்குறேன் உன்கிட்ட. ஓ அதுவா? செக்கப்புக்கு ஒழுங்கா கூட்டிட்டு போங்க, அவங்கள நல்லபடியா பாத்துக்கோங்கன்னு சொன்னேன். நீ என்ன பேசுன நானும் கேட்டேன். எதுக்கு அப்பதான் இங்க இருக்க கூடாதுன்னு நினைக்கிற? அவங்க இங்க இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அது அம்மாச்சி அங்க போனா எல்லாருக்கும் ஒத்தாசையா இருக்கும்ல, மாமாக்கு அத்தைக்கு எல்லாருக்கும். இது சித்தப்பா எல்லாரும் முன்னாடியும் சொன்னது. ஆனா நீ சித்தப்பா கிட்ட வேற ஏதோ காரணம்ல சொன்ன. அத்தைக்கும் மாமாக்கும் சண்டை வர்றதுக்கே அவங்க தான் காரணம்னு சொல்ற. கேட்டுட்டாடா. அது அது என்னன்னா, இங்க பாரு, நிஜமாவே நீ அப்படிதான் நினைக்கிறியா? அத்தையும் மாமாவும் அப்பத்தாவாலதான் சண்டை போடுறாங்களா? இல்ல நான் அப்படிலாம் நினைக்கல. ஆனா அப்படி சொன்னாதான் மாமா அம்மாச்சிய கூட்டிட்டு போவாங்கன்னு நினைச்சேன். இங்க பாரு, நீ மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க கதிர். சாப்பிடும்போது ஃபுல்லா உன்னை கவனிச்சுட்டு தான் இருந்தேன். எங்க வீட்டுக்கு போக மாட்டேன்னு அப்பதான் சொன்னதும் உன் முகத்துல அம்மட்ட ஏமாற்றத்தை பார்த்தேன். அதெல்லாம் நீயே கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நடிக்காத. உன்னால என்கிட்ட எல்லாம் பொய் சொல்ல முடியாது. என்கிட்ட மட்டும் இல்ல, யார்கிட்டயுமே உன்னால பொய் சொல்ல முடியாது. அப்படி பொய் சொன்னா உன் கண்ணே காட்டி கொடுத்துரும். அம்மா நீ இன்னும் போலீஸ்லாம் ஆவலமா? கண்ணை பாத்தியே உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்க போலீஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பாருங்க. பேச்ச மாத்தாத. நான் ஒன்னும் பேச்சலாம் மாத்தல. நீதான் கண்டதையே யோசிச்சுக்கிட்டு என்னென்னமோ பேசுற. நான் சரியாதான் யோசிக்கிறேன், நான் சரியாதான் பேசிட்டு இருக்கேன். நீ ஒரு வாரமா ஆளே சரியில்லை. நான் நல்லாதான் இருக்கேன். கதிர் இங்க பாரு, நீ இப்படியே பேசி பேசியே படிக்காம எஸ்கேப் ஆலான்னு பாக்குறியா? அப்படிலாம் இல்ல. நீ முதல்ல படி. இந்த பேசி முடிச்சிடலான்னு சொல்றேன் நானு. என்ன பேசுறதா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம், பொறுமையா பேசிக்கலாம். பேசுறதுக்குலாம் நிறைய டைம் இருக்கு, ஆனா படிக்கிறதுக்கு டைமே இல்ல. நீ முதல்ல படி. படி ராஜி. இல்ல கதிர், நீ படிச்சுக்கிட்டே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். 2 நிமிஷம் நீ படி.